الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء افتقار المتقين تاج أمة الشفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. அவனது அருளும் அன்பும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் நிச்சயம் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் ஆலயக்கும் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் என்னென்று உண்டாவதாக. ஆமீன். அன்பு குறித்தான அல்லாஹின் நல்லடியார்களே, இன்னும் சில நாட்களில் நாம் ரமலான் என்று சொல்லக்கூடிய அருள் மாதத்தை அடைய இருக்கிறோம். அதை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உலக மக்களுக்கு மத்தியிலே ஒரு பரவலான செய்திகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. வீடியோக்களாக, ஆவணங்களாக, புகைப்படங்களாக வலைதளங்களிலே சுற்றி கொண்டு வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த செய்தித்தாள்களை எடுத்தாலும் சரி, எந்த ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற எந்த சேனல்கள் எடுத்தாலும் சரி, அனைவரும் இது பற்றியான செய்திகளையும் கருத்துக்களையும் தான் மக்களுக்கு மத்தியிலே உலகம் முழுவதுமாக அனைத்து மொழிகளையும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த செய்தியில் நமக்கான பாடம் என்ன, நமக்கான படிப்பினை என்ன என்பது பற்றியாக இந்நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் வலைதளத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனவரி 30ஆம் தேதி அமெரிக்காவிலே ஒரு ஆவணத்தை அவர்கள் வெளியிடுகிறார்கள். கிட்டத்தட்ட அதிலே 30 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆவணங்களும் 2000க்கும் மேற்பட்ட வீடியோக்களும் 1.8 லட்சத்துக்கும் மேற்பட்டமான புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்குள் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன, அதை பற்றி ஏன் உலகம் முழுவதுமாக பரப்பப்பட்டு பரபரப்பாக பேசப்பட வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய செய்திகளை நாம் சுருக்கமாக சொல்லி காட்டுவேன். ஜெஃப்ரி எப்ஸ்டைன் என்று சொல்லக்கூடியவன் தனக்கென ஒரு தீவை உருவாக்கி அதிலே தான் நினைப்பவற்றை எல்லாம் தனக்கானவற்றை செய்து கொண்டிருக்கிறான். தான் நினைப்பவற்றை என்று சொன்னால் உலகம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் தாண்டி, மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தாண்டி, தன் மனதில் எதுவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் செய்வதற்காக வேண்டிய ஒரு தீவை உருவாக்குகிறான். அந்த தீவிலே செயல்படுத்துவதற்காக வேண்டிய 2008, 2009ஆம் ஆண்டுகளிலே ஆதரவற்ற நிற்கக்கூடிய குழந்தைகளையும், ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும், பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள், செல்வந்தவர்கள் அவர்களை விலை கொடுத்து வாங்கி இந்த தீவிலே விடுகிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட, லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் என்பதாக கூறப்படுகிறது. அப்படி விடப்பட்ட குழந்தைகளை அவர்கள், பெண் பிள்ளைகளை, பெண்களை எல்லாம் தான் நினைத்தது போல் அவர்கள் அந்த குழந்தைகளை அனுபவிக்கிறார்கள், அந்த பெண் பிள்ளைகளை அனுபவிக்கிறார்கள். அந்த எப்ஸ்டைன் சொல்லக்கூடிய மட்டுமல்ல, நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டினுடைய தலைவர்களையும் அங்கு அழைத்து சென்று ஒரு பார்ட்டி ஹால் போல் அந்த தீவை ஆக்கி அனைத்து மக்களும் அங்கு வந்து, நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அரசு துறையாக இருந்தாலும் சரி, நாட்டுடைய அரசாங்கத்துறையாக இருந்தாலும் சரி, அரசவைகள், இளவரசி என்பதாக அனைவருமாக அந்த தீவிலே வந்து தான் நினைப்பதை எல்லாம் செய்கிறார்கள். நினைப்பது என்று சொன்னால் ஒரு படி மிஞ்சியதாக சொல்வதாக இருந்தால், மிருகங்களை விடவும் கேவலமாக மிருகத்தனமான காட்சியை அவர்கள் அங்கு செய்கிறார்கள் என்பதை நாம் வரக்கூடிய வீடியோக்கு முன்பாக பார்க்கிறோம். அதில் ஒன்றை மட்டும் சொல்லி காட்டுவேன், 1-2 மட்டும். ஒரு சிறு குழந்தையை நிற்க வைத்து அதன் முகத்தில் மிகவும் சூடாக இருக்கக்கூடிய ஒரு சுடுதலை ஊட்டுகிறார். அந்த குழந்தை அலறுகிறது, இதை பார்த்து ரசிக்கிறார். இன்னொருவன் ஒரு குழந்தையை வாஷிங் மிஷினிலே கத்தியை உட்படுத்திவிட்டு அதற்குள் அந்த குழந்தையை போட்டு ஆன் செய்து விடுகிறார். குழந்தையை துண்டு துண்டாக ஆகிவிடுகிறது. இதையெல்லாம் தாண்டி ஒருபடி மேலாக அனைத்து குழந்தைகளையும் அவர்கள் கற்பழித்து பாலியல் ரீதியாக துன்பு கொடுத்து என்பதாக
மிருகங்களை தாண்டியதாக ஒன்று செய்கிறார்கள். தான் நினைப்பவர்களை யாரை கையை காட்டுகிறார்கள் எல்லாம் சமைத்து சாப்பிடுகிறார்கள். மனிதர்களை சிறு குழந்தைகள், சிறு பெண்கள் என்பதாக அனைவரையும் சமைத்து சாப்பிடும் அளவுக்காக அந்த தீ உருவாக்கப்பட்டு அனைவருமாக அங்கு உல்லாசமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அந்த தீவை உருவாக்கியவர் வீடியோவாக, போட்டோவாக எடுத்து வைத்து அனைவரையும் அதன் மூலமாக விரட்டி அவர் தனக்கு தேவையான பணங்களையும் பதவிகளையும் பெற்றுக் கொள்கிறார். இதற்கு முன்பதாக அவர் 2019ஆம் ஆண்டு பாலியல் வழக்கில் அவர் கைது செய்யப்படுகிறார். எக்ஸ் என்று சொல்லக்கூடியவர் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்ட அவர் சில மாதங்களிலே அந்த சிறையில் அவர் கொலை செய்யப்படுகிறார். கொலைக்கான காரணமாக பார்க்கும் பொழுது நாம் அவரோடு தொடர்பு வைத்திருக்கிறோம் என்பதற்காக வேண்டி அவர் வாய் திறந்தால் நாட்டுடைய பிரமுகர் மாற்றிக்கொள்வதற்காக வேண்டி அவர் உள்ளே சென்ற சில நாட்களிலே அங்கே வைத்து மர்மமான முறையில் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதாகவும் செய்தியை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதிலிருந்து நமக்கான செய்தி என்ன என்று சொன்னால், அதிலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கூறுகிறார், அதிலே பாதிக்கப்பட்டு வெளியே வந்த ஒரு பெண் கூறிய வார்த்தை, நீங்கள் இப்போது பார்ப்பதெல்லாம் நாம் லட்சக்கணக்கில் ஆவணங்களையும் வீடியோக்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றாக இதுவரை வெளிவந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்களும் அந்த போட்டோக்கள் எல்லாம் எவ்வளவு என்று சொன்னால் 100% 1% எடுத்தால் அந்த 1%ம் 0.1% தான் வெளியாக இருக்கின்றதாக கூறுகிறார். எவ்வளவு ஃபைல்ஸ் வந்திருக்கிறது, எவ்வளவு வீடியோக்களை பார்க்க, இதுவெல்லாம் ஒரு சொற்பம் தான், ஒரு துளிதான். இதையெல்லாம் தாண்டிய படங்களும் ஆவணங்களும் அங்கு இருக்கிறது என்பதாக அதில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கூறுகிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அங்கு நிகழ்வு நடந்திருக்கும், பெண்களை சித்தரிப்பது என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இதில் பலருக்கும் பல கேள்விகள் இருக்கிறது. ஏன் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த செய்திகள் வெளிவர வேண்டும் என்பதாக முதல் கேள்வியை பார்கள் அந்த செய்தியாளர்கள். ஏன் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்வுகள் வெளிவர வேண்டும்? இதற்கு முன்பதாக வேறும் சதி இருக்கிறதா? இதில் யாரெல்லாம் உட்படுத்தப்பட்டிருப்பதாக அனைவருடைய கேள்வியும் அனைவரும் நினைவும் சிந்தனையும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் நாட்டுடைய பிரதமருடைய மோடியுடைய பெயர் கூட இருப்பதாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது சமீப காலத்தில். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு பெரிய நிகழ்வை நடத்தி அவர்கள் அதை கண்மூடித்தனமாக மடக்கி வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டு கொண்டிருக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்கள், இதில் நிகழ்வு இருந்தவர்கள் யார் என்பதாக நாம் பார்த்தோமே ஆனால், உலகில் யாரெல்லாம் ரோல் மாடலாக எடுக்கலாம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, இவரை பின்பற்றினால் சிறந்தவராக ஆகலாம், இவரை பின்பற்றினால் பொருளாதாரத்தில் உயரலாம், வியாபாரத்தில் உயர என்பதாக எவரையெல்லாம் நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ அனைவருடைய பெயர்களையும் அந்த பட்டியலில் அவர்களுக்கு குறிப்பிட்டு தருவார்கள். பில்கேட்ஸ், மைக்கேல் ஜாக்சன், டொனால்டு ட்ரம்ப், சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய ஸ்டீஃபன் சொல்லக்கூடியவர், இப்படியாக பல பிரமுகர்களும் பெயர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள், சிறந்த தலைவர்கள், சிறந்த தொழில்நுட்பத்துடைய நுட்பமானவர்கள், அறிவியலிலே சாதித்தவர்கள், தொழிலாளியாக சாதித்திருப்பதாக உலகமே அவர்களை உயர்த்தி பிடித்திருக்கிறது. இவரை தான் நம் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும், இவரை போன்றுதான் நாம் உயர்த்தி செல்வதாக யாரையெல்லாம் நினைத்தோமோ அவர்கள் அனைவரும் அந்த செயல்களிலே மிகத்துக்கு மோசமான செயல்களில் ஈடுபட்டிருக்க என்பதாக ஆவண படங்களின் மூலமாக, வீடியோக்கள் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இதன் மூலமாக நமக்கான பாடமும் படிப்பினை என்னவென்று சொன்னால், உலகில் யாரும் நல்லவன் என்பவன் அல்ல. உலகில் யாருமே நல்லவன் அல்ல. எப்போது என்று சொன்னால், அவனை பற்றியான செய்திகள் வெளிவரும் வரை அவன் நல்லவனாக இருக்கிறான். செய்தி வந்துவிட்டது என்று சொன்ன நிச்சயமாக அவன் உலகிலே மோசமானவராக இருக்கிறார் என்பதை இந்த படங்கள் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் நல்லவரா என்பதாக நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால், நாம் செய்யக்கூடிய செயல்கள் வெளிவராத வரை நாம் நல்லவர்கள் தான். இஸ்லாம் அனுமதிக்காத ஹராமாக்கான காரியங்களை செய்திருக்கிறோம், மறைமுகமாக செய்திருக்கிறோம். ஆனால் அந்த செய்திகள் வெளிவராத வரை நான் நல்லவனாகத்தான் உலகில் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் உலகில் நல்லவன் உத்தமன் என்பதாக சொல்லக்கூடியவர்களெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் வெளிவராத வரை செய்து நல்லவர்கள் தான். அப்படியானால் அந்த செய்திகள் வெளிவராமலே இருக்குமா என்று சொல்ல, நிச்சயமாக உலகில் நீங்கள் செய்த செய்திகள் வெளிவராமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே உங்கள் கையில் கொடுப்பார். உலகில் செய்த சிறிய சிறிய செயல்கள் அல்லாஹ் தஆலா பதிவேட்டாக ஏற்றுக்கொண்டே இருக்கிறான். நாளை மறுமை அல்லாஹ் தஆலா உங்கள் கையிலே கொடுப்பான். அது வலது காலத்தில் நீங்கள் பெற்றால் நீங்கள் சீதேவிகளாக,
நல்லவராக ஆகப்படுவீர்கள். உங்களுடைய இடதுகையில் அல்லாஹ் கொடுத்தார், ஆனால் நிச்சயமாக உலகில் நஷ்டமடைந்தவராக நாளை மறுமையில் நஷ்டமடைந்தவராக ஆகுவீர்கள் என்பதை நாம் அல்லாஹ் கூறக்கூடிய செய்தியாக. எனவே உலகில் வாழக்கூடிய நேரத்தில் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும். அல்லாஹ் பாரிக்கிறான் என்ற எண்ணத்தில் உலகில் வாழ வேண்டும். அப்படியானால் நமக்குள் எதை கொண்டு வர வேண்டும் சொன்னால், நாம் பார்த்த அனைவரும் நல்லவர்கள் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட நாம் நல்லவராக வாழ வேண்டும் சொன்னால், காரணங்களில் நான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் இஸ்லாம் சொன்ன வழியில் ஆக்கிறான் மட்டும்தான் நாளை மறுமையிலே உலகமே சூழ்ந்து நிற்கக்கூடிய நேரத்தில், உலகம் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாட்கள் முதல் உலக வழியும் வரை வரக்கூடிய அனைத்து மக்களுக்கு மத்தியிலேயும் நாம் வெளிப்படுத்தப்படுவோம். நான் நல்லவனா கெட்டவனா என்பதை அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் வெளிப்படுத்துவான். அவர்களுக்கு முன்பதாக நீங்க உயர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக இங்கு நீங்கள் நல்லவராக உலகில வாழ வேண்டும். நல்லவராக நல்ல அமலை செய்தவராக உலகில் வாழ்ந்தால் மட்டும்தான் நாளை மறுமையிலே நல்லவர் அமல் செய்த நன்மக்களாக உலகிலே அல்லாஹ் நேசத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் ரசூல் வெறுக்கத்தை பின்பற்றவர்களாக நிச்சயமாக நாளை மறுமையிலே உயர்ந்து நிற்க முடியும். அதற்கு அடிப்படையாக எது நம்ம இடத்தில் தேவை என்று சொன்னால், எது இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே, இன்றைய மாதமுக்கு போதிக்கக்கூடிய அடிப்படையாக இருக்கக்கூடிய தக்குவா இருந்தால் போதும், இறையச்சம் இருந்தால் போதும், நிச்சயமாக நாம் நேரான வழியில் அல்லாஹ் மூலமாக செல்ல முடியும். இஸ்லாம் சொன்ன வழியில் சென்று அல்லாஹ் நெருக்கத்தை பெற முடியும். அந்த தக்வாவை நமக்குள் ஏற்க வேண்டும். அதை எதன் அல்லாஹ் தஆலா திருமறையில் முதல் வசனமாக கூறுவதே அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆனில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், நிச்சயமாக இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு இறையச்சமுடையோருக்கு நேர்வழி காட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அப்படியானால் நாம் நேர்வழி பெற்றவராக வாழ்கிறோம். அப்படியானால் நேர்வழி பெற்றவராக உலகில வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் தக்வா உடையவராக இருக்கிறோம். தக்வா உடையவர் தான் நேர்வழியில் செல்லுவதாக குர்ஆன் பேசுகிறது. அப்படியானால் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், நாம் செல்லக்கூடிய பாதை நேரானதாக இல்லை, இஸ்லாம் சொன்ன வழி இல்லை என்று சொன்னால் நம்ம இடத்துல தக்வா இல்லை என்பதாகத்தான் அர்த்தம். ஏன்? தக்வா உடையவருக்குத்தான் குர்ஆன் நேர்வழி காட்டும். தக்வா உடையவருக்கு அல்லாஹ்தான் நேர்வழியை காட்டுவார். முதலில் முத்தகீன்களுக்கு அல்லாஹ், இந்த முத்தகீன் என்றால் யார், தக்வா என்றால் என்ன என்பதாக இப்னு மஸ்ஊத் அவர்கள் கூறும்போது விரைவியாளர்கள் கூறுவார்கள், தக்வா என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னதை செய்வது, அல்லாஹ் தடுத்ததை தன் வாழ்வில் தடுத்து வாழ்வதுதான் தக்வாவின் அடிப்படையாக இருக்கும்பதாக கூறுகிறார். முதலில் முத்தகீன்களுக்கு, முதல் முத்தகீன் என்று சொன்ன வசனத்துக்கு இப்னு மஸ்ஊத் அவர்கள் விரிவுரை தரும்பொழுது கூறுவார்கள், அப்படி என்று சொன்னால் தக்வா என்பது அல்லாஹ் சொன்னதை செய்வது, அல்லாஹ் சொல்லாததை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வது. அப்படியானால் எது அல்லாஹ் ஏவி இருக்கிறானோ அதை நாம் செய்ய வேண்டும், எதை அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அதை விட்டு நாம் தூரமாக வேண்டும். அதுதான் தக்வாவிற்கு அடிப்படையாக இருக்கும். உலக மக்களுக்கு மத்தியிலே ஆசை எப்படி இருக்கும்? மனிதனுடைய ஆசை எல்லாம் எதை தடை என்பதாக கூறியிருக்கிறோமோ, எதை தடை என்பதாக இஸ்லாம் போதித்துட்டு அதன் மீதுதான் மனிதனுடைய ஆசைகள் இருக்கும். உலக மக்களுடைய ஆசை அப்படித்தான், மனிதன் ஆசை இதை சாப்பிடக்கூடாது என்பதாக டாக்டர் கூறி பின்பதாகத்தான் அதன் மீது நமக்கு ஆசைகள் அதிகமாக வரும். இதுதான் பழமொழியாக கூறுவார்கள், அல் இன்சானு ஹரீசுன் ஃபீஹா முனிஆ. மனிதனுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால் தடுப்பதன் மீதுதான் அவனுடைய ஆசை வரும். இஸ்லாம் இது எல்லாம் தடை என்பதாக கூறியது சொன்னால் அது மீதுதான் அவை மீது நமக்கான ஆசைகள் வந்து கொண்டே இருக்கும். எனவே அதையும் அல்லாஹ் தன் கண் முன்னே கொண்டு வருவார். இதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதாக சொல்லக்கூடிய அல்லாஹ் அதை செய்வதற்குண்டான சூழலையும் நேரங்களையும் அல்லாஹ்வே அமைத்து தருவார். அப்படி அமைத்து தரக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒன்று இருக்க வேண்டும் சொன்னால் அந்த தக்குவா அது இருந்தால் நீங்க நேரான வழியை செல்ல முடியும். இஸ்லாம் அனுமதிக்காத, இஸ்லாம் செய்யவே கூடாது என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அல்லாஹ் உங்கள் கண்முன் கொண்டு வருவான். இதுவெல்லாம் தடை, இதுவெல்லாம் ஹராம், செய்யக்கூடாது, ஆனால் செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். அதை ஏற்படக்கூடிய நேரத்தில் அதை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் உங்களிடத்தில் அடிப்படையாக என்ன இருக்குன்னு சொன்னால் தக்வா என்பது இருக்க வேண்டும். உதாரணமாக வரலாற்று சொல்லி காட்டுவேன். இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா சனிக்கிழமையை அல்லாஹ் வணங்கக்கூடிய நாளாக ஆக்குகிறான். நமக்கெல்லாம் எப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது, அதே போல் இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா சனிக்கிழமை ஜும்மாவுடைய நாளாக ஆக்கிறான். அந்த நாளிலே நீங்கள் அல்லாஹுவை தான் வணங்க வேண்டும், வியாபாரத்துக்கு செல்லக்கூடாது. அவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் அன்றைய நாளை மீன்பிடிக்க செல்லக்கூடாது, நீங்கள் அல்லாஹுவை தான் வணங்க என்பதாக அல்லாஹ் கட்டளை போடுகிறார். அல்லாஹ் கட்டளையை போட்டுவிட்டு அடுத்ததாக அவர்களுடைய ஆசை அல்லாஹ் தஆலாவை தூண்டுகிறான்.
இது يعدون في السبت تأتيهم حيتانهم سبتهم الشرع ويوم لا يسبتون لا تأتيهم. அதுவரை 6 நாட்களும் மீன்கள் கரையை நோக்கி வருவதே இல்லை, மாறாக சனிக்கிழமை மட்டும் கரையை நோக்கி அனைத்து மீன்களும் வருகிறது. கரையை நோக்கி அனைத்து மீன்களும் வந்து தன்னுடைய வாயை உயர்த்தி மனிதனுடைய ஆசையை தூண்டிக் கொண்டே இருக்கிறது, என்னை பிடித்துக்கொள் என்பதாக. அவர்களுடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா தடை செய்த ஒன்றை தன் கண்முன் கொண்டு வருகிறான், லேசாக பிடிப்பதற்குண்டான வாய்ப்பு அல்லாஹ் தஆலா தருகிறான். அவருடைய சிந்தனை வருகிறது மக்களுக்கு மத்தியிலே, மற்ற நாளெல்லாம் நாம் படகை எடுத்துக்கொண்டு நடுக்கடலுக்கு செல்ல வேண்டும் மீன் பிடிப்பதற்கு. ஆனால் அல்லாஹ் தடை என்று சொன்ன நாட்களிலே மீன்கள் அதுவாக கரையை நோக்கி வருகிறது. வலையை வீசினால் அனைத்து மீன்களும் கிடைத்தின்பதற்காக அவர்கள் வலையை வீசுகிறார்கள், அனைத்து மீன்களும் பிடிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் வசனத்தை இருக்கிறான், வலகத் அலிம்த அதது மின்கும் ஃபிஸ் ஸபதி ஃபகுல்லா லஹும் கூனு கிர்தத்தன் காஸிஈன். சனிக்கிழமை என்று அல்லாஹ்வின் கட்டளை மீறினார்களே, அவர்களை பற்றி நீங்க பார்க்கவில்லை, அவர்களை நாம் மிகவும் கீழ்த்தரமான குரங்குகளாக மாற்றினுவதாக அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு அடுத்த வசனத்தில் பேசுவான், ஃபஜஅல்னாஹா நகாலல் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா மவ்இதத்தல் லில்முத்தகீன். அக்காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் பின் உள்ளவர்களுக்கும் இது ஒரு பாடமாக நாம் வைத்திருக்குவதாக அல்லாஹ் கூறுகிறான். அப்படியானால் தடை செய்த ஒன்றை உங்கள் கண்முன் நான் கொண்டு வருவேன். அத்தனை நாளை மீன் பிடிக்க என்று சொன்னால் நடுக்கடலுக்கு செல்ல வேண்டும். ஆனால் அல்லாஹ் தடை என்று சொன்ன நாட்களில் மீன்கள் கரையை நோக்கி வந்து தன்னை பிடித்துக் கொள்வதாக, அப்படியானால் அல்லாஹ் அதை வைக்கிறான். அதை அல்லாஹ் தடை என்பதாக கூறியிருக்கிறார் என்பதற்காக நீ மீன் பிடிக்காமல் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்திருப்பார்கள் அவர்கள். அந்த தடையை உணராமல் இறையச்சத்தை உணராமல் மீன் பிடித்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா மிகவும் கீழ்த்தரமான குரங்குகளாக மாற்றுவதாக கூறிவிட்டு அதுக்கு முன்பதாக பேசுவான், ஒமா கல்ஃபஹும் மவ்இதத்தல் லில்முத்தகீன். நிச்சயமாக இறையச்சம் உடையவருக்கு இதிலே உபதேசம் இருக்கின்றதாக அல்லாஹ் தன் வசனத்தை பேசுகிறார். அப்படியானால் நமக்கு அல்லாஹ் தனதனை உபதேசத்தை வைத்திருக்கிறார். தடையானதை கண்முன் கொண்டு வரப்படும், மனதிலே ஏற்படும், இதன் மூலமாக நமக்கு லாபம் கிடைக்கும். ஹராமாக இருந்தால் நமக்கு லாபம் கிடைக்கும், இதை செய்தால் நமக்கு மத்தியில் மதிப்பு கிடைக்கும், நாம் வளர்ச்சி அடையலாம். நம்ம யாரு பார்க்க போகிறார்கள், ஒரு முறைதானே செய்ய போகிறோம், நம்ம யார் கேட்கும் போதாக அதிகாரமும் வியாபாரமும் தொழில் நம்மை ஹராமை செய்வதற்கும் இஸ்லாம் அனுமதிக்காததை செய்வதற்கு தூண்டும். அதை செய்வதற்குண்டான சூழல் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் தக்வா என்பதை உங்கள் மனதில் கொண்டு வந்து நிச்சயமாக இதை எல்லாம் செய்யக்கூடாது, எவ்வளவு சூழல்கள் வந்தாலும் சரி இது ஹராம் தான் என்ற எண்ணத்தை உங்களுக்கு மனதில் கொண்டு வந்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்து வழி பெற்றவராக நேர்வழி பெற்றவராக நிச்சயமாக வாழ முடியும். நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை எடுத்துக் கொள்ளலாம். அவர்கள் வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அந்த பெண்மணியும் அவரை சென்றிருக்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருங்கி இருக்கிறார்கள். தவறு செய்வதற்குறான அனைத்து சூழலும் இருக்கிறது, நினைத்தால் செய்து விடலாம். செய்வதற்கு தூண்டக்கூடியவர் யார் என்பதாக பார்த்தால் நாட்டினுடைய மன்னனுடைய மனைவி. அரசை அழைக்கிறார், அனைத்து கதவுகளும் மூடப்பட்டிருக்கிறது, அவர் நினைத்தால் செய்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா கூறுவான், லவ்லா அர்ரஹா புர்ஹான் ரப்பி, அவர் இறை அத்தாட்சி மட்டும் பார்க்கவில்லை, ஆனால் நிச்சயமாக அவர் தவறு செய்திருப்பார் என்பதாக அல்லாஹ் கூறுவான். அப்படியானால் இறையச்சத்தை இறை நினைப்பு எடுத்து வந்ததினால் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா அவரை தவறு செய்து விட்டும் அவர் பாதுகாத்துக் கொண்டார். எனவே எவ்வளவு பெரிய சூழல்களுக்கு மத்தியில் வந்தாலும் சரி ஹராமை விட்டும் பாதுகாத்தவராக உலகை நாம் வாழ வேண்டும். ஹராமை செய்வதற்குறான சூழல்கள் அனைத்து வரும், நோய்கள் வரும், வியாபாரத்தில் நஷ்டம் வரும், பொருளாதாரத்தில் சீரந்தவராக நாம் வாழ்வோம், பிள்ளைகள் எல்லாம் உடல் சரியில்லாமல் இருக்கும், சாப்பிடக்கூடிய சூழலை அல்லாஹ் தரமாட்டான். இப்படிப்பட்ட நேரத்தில் இதுவெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட ஹராம் என்பதாக ஒன்று கண்முன் வந்தது என்று சொன்னால், வட்டி என்பதாக நம்மிடத்தில் வந்தது என்று சொன்னால் இது ஹராம் தான், இதன் பக்கம் நான் நெருங்க மாட்டுவதாக இறையச்சத்தை நீங்கள் மனதில் கொண்டு வந்தால் நிச்சயமா அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே உங்களிடத்தை உயர்வை தருவார். உலகிலே நீங்க எதுவெல்லாம் உயர்ந்ததாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் விட்டும் தூரமாகி அல்லாஹ் நெருக்கத்தை பெறுவதற்காக நீங்கள் தக்வா உங்களுக்கு உள்ளம் கொண்டு வந்திரானால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உலகில் நீங்கள் எதையெல்லாம் உயர்ந்ததாக நினைக்கிறீர்களோ அதை விட உயர்ந்த அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே தரும் என்பதாக கூறுகிறான். அல்லாஹ் வசனத்தில் பேசுவான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா, ஆண் பெண் பிள்ளைகள், தங்கம் வெள்ளி, உயர்ந்த குதிரைகள்,
வியாபாரங்கள், தொழில்நுட்பங்கள், விலை நேரங்கள் எல்லாம் உலகத்தினுடைய அற்ப சொந்தம் தான், அற்ப சொர்க்கம் தான். அதை விடவும் சிறந்தது என்னவென்று சொன்னதாக அல்லாஹ் பேசும்பொழுது, இதை விடவும் சிறந்தது நான் உங்களுக்கு தருவேன் எப்போது என்று சொன்னால், தக்வா உடையவருக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே சொர்க்கத்தை தருவான். அந்த சொர்க்கத்தில் நீரோடைகள் ஓடும். வஸ்வாஜு முத்தஹரத்து வருதுவான் மினல்லாஹ், தூய்மையான மனைவியாரை அல்லாஹ் தஆலா தருவான். வருதுவான் மினல்லாஹ், அல்லாஹ்வின் திருப்தியும் அங்கு கிடைக்கும்பதாக அல்லாஹ் தஆலா பேசுவான். அப்படியானால் உலகை விட்டு நாம் தூரமாகி அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்காக இந்த தக்வா உங்களுக்குள் கொண்டு வந்தால், உலகில் எதையெல்லாம் உயர்ந்ததாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை விட உயர்ந்தது அல்லாஹ் தஆலா நாளை மறுமையை உங்களுக்கு கொடுப்பான் என்பதை வசத்துமாக. எனவே தக்வாவை நம்ம இடத்துல கொண்டு வர வேண்டும். நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களுடைய அடிப்படையும் தக்வா தான். நீங்கள் ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் எவ்வளவு பெரிய சாதனைகள் எடுத்து செல்லலாம். ஆனால் அடிப்படையில் தக்வாவை எடுத்து சென்றால் மட்டும்தான் அந்த ஹஜ் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் தொழுகிறீர்கள், முஃமினீன்கள் வெற்றி பெற்று என்பதாக அல்லாஹ் தஆலா பேசுவான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஃபாஷிஊன், எப்படிப்பட்ட முஃமின் என்று சொன்னால் தக்வா உடையவராக, இறையச்சமுடையவராக தொழுதவர் தான் வெற்றி பெற்றுவதாக. இப்படியாக ஒவ்வொன்றாக சதகா, ஜக்காத் என்பதாக எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதன் அடிப்படை அல்லாஹ் வைத்திருப்பது என்று சொன்னால் இந்த தக்வாவை தான் வைத்திருக்கிறார். எனவே இந்த இறையச்சம் என்பது அடிப்படையில் இருந்தால் அனைத்து வெற்றி கிடைக்கும். நாம் இந்த ரமலானை அடைய இருக்கிறோம். இந்த ரமலானை அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தும் நேரத்தில் இப்படிதான் கூறுவான், யா அய்யுஹல் ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன், உங்களுக்கு முன்னிருந்து கடமையாக்கப்பட்டது உங்கள் மீது கடமையாக்கப்படுகிறது. ஏன் என்று சொன்னால் இதன் மூலமாக நீங்கள் இறையச்சமுடைய ஆகலாம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறார். அப்படின்னு சொன்னால் நோன்பினுடைய அடிப்படையே இந்த இறையச்சத்தை தருவதுதான். எனவே இறையச்சத்தை தரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய நாம் அந்த இறையச்சத்தை நம்முடைய வாழ்வில் கொண்டு வர வேண்டும். அதை மட்டும் வாழ்வில் கொண்டு வாழ்ந்தோம் நிச்சயமாக அல்லாஹ் நெருக்கத்தை பெற்றவராக, அல்லாஹ் நேசத்தை பெற்றவராக இவ்வுலகில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் நல்லவராக உலகில் வாழ. எனவே உலகில் வாழக்கூடியவர்கள் எவரும் நல்லவர்கள் அல்ல. அவர்களுடைய செயல்பாடுகள் வெளிவராத வரை, செயல்பாடுகள் வெளிவந்து விட்டால், அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்துவிட்டால் நிச்சயமாக அனைவரும் உலகிலே கீழ்த்தரமானவர்கள் தான். உலகிலே உயர்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் தக்வாவை மனதில் கொண்டு அனைத்தையும் அடிப்படையாக செய்யக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்விற்கு உயர்ந்தவராகவும் அல்லாஹ்விற்கு நேர்வழி பெற்றவராக இருக்கும். எனவே தக்வாவை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய இந்த ரமலானை அடையக்கூடிய நாம் தக்வாவை பயிற்சியாக பெற்று அந்த துக்கான் மூலமாக உலகிலே வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா நமக்கும் சந்ததிகளுக்கு தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி